ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரெய்னஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ரைடு போகலாம் அப்படின்னு கிளம்பியிருக்கோம். காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா மூடு எதுவுமே சரியில்லை, அதனால் அப்படியே ஜஸ்ட் ஒரு ரைடு போகலாம் அப்படின்னு தான் கிளம்பியிருக்கோம். ஷாப்பிங், ஈட்டிங் எல்லாமே இதில் வரும். என்னன்னு ஆனால் எனக்கு தெரியல. ஜஸ்ட்டு போயிட்டு அப்படியே ரன்னிங்கில் பார்க்கலாம் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு. திருச்சியில் பார்த்தீங்கன்னா காவேரி பாலத்தில் ஈவினிங் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா சில்லுன்னு காற்று. இன்றைக்கி வேறு கிளைமேட் சூப்பராக இருந்துச்சுல, அதனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கொஞ்ச நேரம் காவேரி பாலத்தில் ஸ்பெண்ட் பண்ணோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மலைக்கோட்டை வந்து திருச்சியில் ரொம்ப ஃபேமஸ். அதோட வியூ பார்த்தீங்கன்னா நைட்டு டைமில் ஒரு 2-3 கலரில் வந்து அப்படி லேசர் லைட் மாதிரி வச்சு நல்லா மலைக்கோட்டை மட்டும் நல்லா பிரைட்டாக தெரிகிற மாதிரி வச்சுருக்காங்க. இன்றைக்கி இப்போ வந்து ரெட் கலரில் தெரிஞ்சது நாங்கள் போனப்போ. அந்த கடையில் வந்து ரிங் லைட் வந்து இன்னும் வரல, அதனால அது போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் வந்தோம் ஃபர்ஸ்ட்டு. ஆனால் ரிங் லைட்டு இன்னும் வரல, நீங்கள் ஃபோன் பண்ணிட்டு வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி வந்துட்டோம், நம்ம மொபைலோட கவர் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர் மாற்றணும். ஏன்னா என்னோட மொபைல் வாங்கும்போது நான் எந்த கவர் வந்து போட்டிருந்தேனோ, இந்த காம்ப்ளிமெண்ட்டாக ஒரு கவர் கொடுப்பாங்கள்ல, அந்த கவர் தான் இவ்வளோ நாளும் நான் யூஸ் பண்ணேன். ஒரு 2.5-3 வருஷம் பக்கமாக ஆக போகுது. அதனால் கவர் ஃபஸ்ட்டு போடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணோம். அந்த கவரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடில் லாக் பண்ணுற பட்டன் பக்கத்தில் வந்து என்னோடய மொபைல் கவரில் வந்து உடஞ்சிருச்சு. அதை இப்போ மாற்றலாம் அப்புறம் மாற்றலான்னு பார்த்தீங்கன்னா மாற்றுறதுக்கே சுச்சுவேஷன்ஸ் அமையலை. ஒரு சில கடைகளில் நிறைய ஸ்டாக்கும் இல்லாமல் 1-2 தான் டிசைன்ஸ் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனாலும் கவர் ஒழுங்காக கிடைக்கல, அதனால் நாங்கள் மாற்றவே இல்லை. ஒரு 2-3 டைம் ட்ரை பண்ணோம், பட் மாற்ற முடியல. ஏன்னா மொபைல் கவர் வந்து ஒழுங்காக நல்லா குவாலிட்டியாக போட்டிருந்தா தான் கீழே விழுந்தா கூட டிஸ்பிளே கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும். அதனால சரி கவர் போட்டுடலாம் அப்படின்ட்டு தான் கவர் வாங்கினோம். கவர் வந்து பார்த்தீங்கன்னா லெதர் மாதிரியான டைப்பில் இருந்துச்சு இது. அதனால இதே நல்லா நீட்டாக ரொம்ப டிசைன்லாம் இல்லாமல் நீட்டாக இருந்ததுனால சிம்பிளாக இருக்கவும் நான் அதே சூஸ் பண்ணிட்டேன். அப்புறம் ஹஸ்பண்டோட மொபைலுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கவர் போட்டுடலாம் அப்படின்னு. அவங்க வந்து இதுக்கும் முன்னாடி ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா மொபைலுக்கு கவரே போடாமல் செல்லு யூஸ் பண்ணுவாங்க. அப்படிதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இப்போ தான் ரீசெண்டாக கொஞ்ச நாளாக கவர் போடுறது வந்து பழகியிருக்காங்க. அதனால அவங்களுக்கும் ஒரு கவர் மாற்றணும், அது ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ட்டு இந்த 2 கவரும் தான் எங்களோட மொபைலில் ஆல்ரெடி இருந்த கவர். அது 2யுமே வந்து எதுக்கும் இருக்கட்டும் சேஃப்டிக்கு அப்படின்னு அதையுமே ரிட்டன் வீட்டுக்கு நான் கொண்டு வந்துட்டேன். எங்கள் அப்பா ஃபோட்டோ தான் என்னோட மொபைல் கவரில் பேக் சைடு நான் எப்போவுமே வச்சுருக்கேன் ரொம்ப நாட்களாக. அங்கேருந்து கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு டிஃபன் பார்த்தீங்கன்னா ஹோட்டல்லையே சாப்பிட்றலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். எங்ககிட்ட இருக்கிற ஒரு ஹேபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே ஹோட்டலில் சாப்பிடணும்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா ஹோட்டல்ல இருந்து பார்சல் வாங்கிட்டு வந்து வீட்டில் தான் உட்காந்து சாப்பிடுவோமே தவிர ஹோட்டலில் சாப்பிட்றது வந்து எங்களுக்கு ஏன்னு தெரியல அந்த ஹேபிட் எங்ககிட்ட இல்லை. எப்போவுமே வீட்டில் தான் வாங்கிட்டு வந்துச்சு சாப்பிடுவோம். அதனால 3 பேருக்குமே வந்து அன்னைக்கு புரோட்டா வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம். இந்த வீடியோவில் ஒரு விஷயம் நோட் பண்ணியிருப்பீங்க. ட்ராவல் பண்ணும்போது ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடம் மழை வந்து பயங்கரமாக நனைஞ்சு போய் தண்ணி நிற்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு சில இடம் மழையே வராமல் ட்ரையாக மழையே வராத ஒரு பிளேஸில் ட்ராவல் பண்ணியிருப்போம். எனக்கு ஒரு ஆசை சின்ன வயசுலேருந்து என்னென்னா மழை பெய்கிறத நான் பார்க்கணும், ஆனால் மழை பெய்யாத இடத்துல நின்று அதை பார்க்கணும். அந்த மாதிரி மழை பெய்கிற இடத்துக்கும் பெய்யாத இடத்துக்கும் அந்த 2 இடத்தையுமே நான் ஒரே நேரத்தில் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஆசை இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மழை பெய்கிற இடம் மழை பெய்யாத இடம் 2 இடத்துலையுமே இன்றைக்கி ட்ராவல் பண்ணுறது வந்து ரொம்ப புதுமையாக இருந்துச்சு. ஏன்னா சுத்தமாக மழையே இல்லை ஒரு சைடு, இன்னொரு சைடு வந்து நாங்கள் போகிறப்ப மழை இல்லை, ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு ரோடெல்லாம் நனைஞ்சிருக்கு. அது ஆச்சரியமாக இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டோம். புரோட்டா 3 பேருக்குமே பார்சல் வாங்கிட்டோம். இதோட குருமா ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. வந்து பால் பாக்கெட், மாவு பாக்கெட் 1, காஃபி தூள். அப்புறம் நாளைக்கு சண்டே காளான் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு காளான் வாங்கிட்டு வந்தோம். அவ்வளோதான். கிளைமேட் ரொம்ப மோசமானதுனால வந்துட்டோம்.
நெக்ஸ்ட் டே மார்னிங், இது வந்து பார்த்தீங்கன்னா சண்டே மார்னிங். இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நைட்டே இட்லி மாவு வாங்கிட்டு வந்தோம்ல, அதனால் இட்லியும் கார சட்னியும் தான். கார சட்னி வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து எங்கள் கொழுந்தனார் வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ அவங்க வீட்டில் வந்து ஒரு சட்னி அரைச்சிருந்தாங்க. அது ரொம்ப சிம்பிள் வே ஆஃப் சட்னி தான். கார சட்னி எப்படின்னா, வெங்காயம் தக்காளி இந்த ரெண்டையும் வந்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை அதில் கொட்டிடணும். தண்ணி எதுவுமே சேர்க்காம அரைச்சிக்கணும், அவ்வளோதான். அதை நம்ம தாளிச்சதில் இதை கொட்டிட்டு காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு மிளகாத்தூளும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வத்த விட்டுறணும். வத்த விட்டு நல்லா கொதிக்க விட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா அந்த கார சட்னி ரெடி. ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் நான் இதோட ஒரு 4-5 டைம் இந்த மாடல் சட்னி அரைச்சிட்டேன். ஆனால் அங்கே சாப்பிட்ட அந்த டேஸ்ட் வந்து இன்னமுமே வரல அப்படி சொல்லிகிட்டே இருப்பாங்க என்னோடய ஹஸ்பண்டு. அதனால் இன்றைக்கி வந்து மத்தியானம் பிரியாணி பண்ணுறதுனால ரொம்ப சிம்பிளாக இந்த வெறும் இதை அரைக்கிற வேலை மட்டும்தானே. சிம்மில் வச்சிட்டோம் அப்படின்னா கொதிச்சிரும். டக்குன்னு இட்லியை ஊற்றிட்டோம் அப்படின்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிஞ்சிரும். அதனால் ஈஸியான டைப்லேயே இந்த சட்னியை நான் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ தாளிக்கிறது மட்டும் தாளிச்சிட்டு இதை கொட்டிடணும். கொட்டிட்டு மிளகாத்தூளும் உப்பும் சேர்த்து இந்த மாதிரி கொதிக்க விட்டுறணும். கொதிக்க விடும்போது பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சு கொஞ்சம் மூடி போட்டு கொதிக்க விடணும். இல்லைன்னா கிச்சன் க்ளீன் பண்ணுற வேலை எக்ஸ்ட்ரா வந்துடும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து தடாபுடான்னு கொதிக்குது. ரொம்ப வெளியிலலாம் கொதிச்சு தெளிக்கும்ல, அந்த மாதிரி கொதிக்குது. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். அது மட்டும்தான் வேலை. சிம்மில் வச்சுட்டேன். அடுத்து மாவு வந்து கரைச்சிக்கிறதுக்கு இந்த இட்லி மாவில் வந்து உப்பு இருக்குது, அதனால உப்பு சேர்த்து மாவை கரைச்சி இட்லி ஊற்றிட்டோம் அப்படின்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஒர்க்கு முடிஞ்சிரும். லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா அந்த காளான் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காளான் ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தேன் இல்லையா, அதை தான் இன்றைக்கி பிரியாணி பண்ண போகிறேன். காளான் பிரியாணி இதுக்கும் முன்னாடி நான் பண்ணினதே இல்லை. அதனால் அக்காவுக்கு ஃபோன் பண்ணி காளான் பிரியாணி எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். ஈஸியான டைப்பு தான். எப்பயும் பிரியாணி பண்ணுற மாதிரி தான். ஆல்ரெடி நான் பிரியாணிலாம் நிறைய டைம் பண்ணியிருக்கேன். சிக்கன் பிரியாணி ஆகட்டும், மட்டன் பிரியாணி ஆகட்டும் நிறைய டைம் பண்ணியிருக்கேன். அதனால் அதே டைப்பு தான். ஆனால் என்ன, சிக்கனும் மட்டனும் ஆட் பண்ணுறதுக்கு பதில் காளான் ஆட் பண்ணணும், அது ஒன்று மட்டும்தான் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு அரிசி இருக்கும்ல, நம்ம வீட்டில் சமைக்கிறதுக்குன்னு சாப்பாட்டு அரிசி யூஸ் பண்ணுவோம்ல, அந்த அரிசியிலேயே தான் இன்றைக்கி இந்த பிரியாணி வந்து நான் பண்ண போகிறேன். ஏன்னா பிரியாணி பண்ணி ரொம்ப நாளாச்சு. ஜீரக சம்பா ரைஸ்லாம் தீந்துருச்சு. அதுக்கப்புறம் பிரியாணி பண்ணும்போது தான் வாங்கிப்போம், அப்போதைக்கு எவ்வளோ தேவையோ. இன்றைக்கி வந்து திடீர்னு முடிவு பண்ணதுனால சீரக சம்பா ரைஸையே நான் யோசிக்கவே இல்லை. அதனால் வீட்டில் இருக்க இந்த சாப்பாட்டு அரிசியிலே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். அதிலே தான் பண்ண போகிறேன். ஆனால் சூப்பராக வந்துச்சு. ஃபஸ்ட்டு டைம் தான் பண்ணேன். எனக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு. எப்படின்னு தெரில. ஆனால் வந்து நான் இதுக்கு முன்னாடி சுத்தமாக காளான் பிரியாணி ட்ரை பண்ணதே இல்லை. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும். இந்த மாதிரி ஸ்பைசஸ்லாம் இருக்கும்ல, இந்த பட்டை கிராம்பு பிரியாணி இலை ஏலக்காய் இந்த மாதிரி ஐட்டம்க்கெலாம் பார்த்தீங்கன்னா தனித்தனி டப்பாவாக போடுறத விட ஒரே டப்பாவில் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து இப்போது கடுகு உளுந்தம்பருப்பு இதெல்லாம் வந்து இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கஷ்டம். ஏன்னா ஒவ்வொரு டிஷ்ஷுக்கு வந்து கடுகு மட்டும் யூஸ் பண்ணுவோம். ஒரு ரசம்னா மிளகு ஜீரகம் மட்டும் யூஸ் பண்ணுவோம். அதனால் அதெல்லாம் நம்ம தனித்தனியாக கொட்டி வச்சுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஸ்பைசஸ் வந்து எல்லா டிஷ்ஷுக்கும் இது எல்லாமே போடுற மாதிரி இருக்கும். அதனால் அதுக்கு ஒரே டப்பா வச்சுட்டோம் அப்படின்னா ஒரே ஒரு டப்பாவை எடுத்தோமா எல்லாமே ஒன்று ஒன்று எடுத்துக்கிட்டு திரும்ப அதிலேயே அள்ளி வச்சிடலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது எனக்கு இது ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது. தனித்தனியாக எல்லா டப்பாவையும் ஒன்று ஒன்றா திறந்து எடுக்கிற மாதிரி அந்த மாதிரி இல்லாமல் இது ஈஸியாக இருக்குது. அதுக்கப்புறம் அஞ்சரை பெட்டி டைப்பில் கூட நம்ம கொட்டி வச்சுக்கலாம். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அஞ்சரை டப்பாவில் தான் ஒன்று வந்து கடுகு உளுந்தம் பருப்புக்கும் ஒன்று வந்து இந்த மாதிரி ஸ்பைசஸ் இருக்கும்ல இதுங்களுக்கும் அந்த மாதிரி 2 அஞ்சரை பெட்டி யூஸ் பண்ணேன். இப்போது ஒன்று தான் இருக்குது. இன்னொன்று வந்து வாங்கினதுக்கப்புறம் வேணால் இந்த பொருளெல்லாம் அந்த அஞ்சரை பெட்டியில் கொட்டி வச்சுருவேன். நல்லாயிருக்கும்ல அப்படி பார்க்கும்போது. அதனால் அவ்வளோதான். இப்போ நான் பிரியாணிக்கு தாளிக்கிறதுக்கு என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோம்பு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். ரொம்ப இல்லை, 1/2 டீஸ்பூன். கொஞ்சமாக தான். நான் வந்து இன்றைக்கி எவ்வளோ பண்ண போகிறேன்னா ஒரு
1/2 கேஜி அளவுக்கு தான் பண்ண போகிறேன், ரொம்பலாம் இல்லை, கம்மியாக தான். அதனால் 2 பெரிய பிரிஞ்சி இலை 2 அளவுக்கு எடுத்திருக்கேன், கொஞ்சம் உடஞ்சி தான் இருக்குது. அதுக்கப்புறம் சோம்பு, அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் மட்டும் ஒன்றே ஒன்று போட்டிருக்கேன், ஏன்னா எனக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கவே பிடிக்காது, அதனால் ஒன்று. அப்புறம் இதெல்லாம் எடுத்திருக்கேன். பிரியாணி ஓவரால் ரெடி ஆயிடுச்சு. ஆல்ரெடி பிரியாணி வீடியோ நிறைய போட்டிருக்கேன், 2-3 வீடியோ போட்டிருக்கேன். ஆல்ரெடி காளான் பிரியாணியுமே ஒரு டைம் நான் போட்டிருக்கேன். நிறைய ஒரு ஃபங்க்ஷனுக்கு சமைக்கிற மாதிரி நிறைய தம் வச்சு பண்ணுற மெத்தடில் பண்ணியிருந்தேன், சீரக சம்பா ரைஸில் தான். அதனால் இதை நான் திரும்ப போடலை. பார்த்தீங்கன்னா பண்ணியாச்சு. குக்கரில் விசில் விட்டுட்டேன். எப்போவும் ரைஸ்க்கு வந்து நான் எத்தனை விசில் விடுவேனோ அதே அளவுக்கு விசில். அடி பிடிக்கல, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா எனக்கு வந்து நல்லா வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். அவ்வளோதான், பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி சிம்பிளான லஞ்சு தான், வெறும் பிரியாணி மட்டும்தான். அப்புறம் எக்கு பாயில் பண்ணி மசாலா மாதிரி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஆனியன் பச்சடி கொஞ்சோண்டு பண்ணிட்டேன், ஏன்னா நான் மட்டும்தான் ஆனியன்ஸ் பச்சடி சாப்பிடுவேன், அந்த தயிர் பச்சடி. அதனால் எனக்கு மட்டும் கொஞ்சமாக பண்ணிட்டேன், ஒரு 1/2 வெங்காயம் மட்டும் இருக்க மாதிரி. அவ்வளோதான். இப்போது பிளேட்டிங் பண்ணிடலாம். எந்த டிஷ் பண்ணாலும் இந்த மாதிரி சர்வ் பண்ணி நான் கொடுப்பேன். அது வந்து நல்லாயிருக்கும், அப்படி பார்க்கும்போதே பார்த்தோன்னே ஒரு ஹாப்பி மூடு வரும்ல, அதனால் இன்றைக்கும் வந்து இப்படி பிளேட்டிங் பண்ணிட்டேன். அவ்வளோதான். அப்புறம் இன்றைக்கி சண்டே பார்த்திங்கன்னா மார்னிங் ஒருத்தங்க சொல்லி கொடுக்குற மாதிரி ஒரு சட்னி, லஞ்சுக்கு வந்து இன்னொருத்தவங்க சொன்ன காளான் பிரியாணி, அந்த மாதிரி தான் வந்து இன்றைக்கி ப்ரிப்பரேஷன் ஒர்க்கு போணுச்சு. இன்றைக்கி சண்டே சூப்பராக போச்சு, சிம்பிளாக இருந்தாலும் சூப்பராக போச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான விளாகில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச், பாய்.